மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 37. தங்கம்மாள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியடைந்தான் மனோரஞ்சன். ஏன் பாட்டி, ஏன் நான் கூப்பிட்டா அவ வரமாட்டாளா? அப்படித்தான் எனக்கு தோணுது பேராண்டி. வயிற்றுல புள்ளையோட நானும் அவளுமா எவ்வளவு சிரமப்பட்டோம் தெரியுமா? அப்ப கூட உங்ககிட்ட வரணும்னு அவன் நினைக்கல. தான் புள்ள உண்டாயிருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு கூட நினைக்கல. அப்படி இருக்கும்போது இப்போ புள்ளையெல்லாம் நல்லபடியா பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் எப்படி நீ கூப்பிட்டா அவ உன்னோட வருவான்னு நினைக்கிற? வரமாட்டா. இத்தனைக்கும் உன் ஃபோன் நம்பர் அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா நீ அவளை ராணி மாதிரி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டியா? அவன் ஏன் சொல்லல? அப்ப என்ன பாட்டி பண்றது? எதையாவது பண்ணணும் பேராண்டி. அவ சொல்றாங்கிறதுக்காக அப்படியே பிள்ளையையும் அவளையும் தனியா விட்டுற முடியுமா? என்னைய வீடு போங்குது, காடு வா வாங்குது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் அவளுக்கும் அவ பிள்ளைக்கும் துணையா இருக்க முடியும்? நீனே யோசிச்சு பாரு. இந்த மோசமான உலகத்துல கைப்புள்ளைய வச்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு அவளால எப்படி காலம் தள்ள முடியும்? சின்ன வயசுக்காரி, எத்தனை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியது இருக்கும். அவ சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும் அவளை உன் கூட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு பேராண்டி? நீ எங்கேயோ வெளிநாட்டுல வேலை இருக்குன்னு சொன்னியே, அதுக்கெல்லாம் போய் உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். சரி பாட்டி, ஆனா 5வது நாள் அவளை டிஸ்சார்ஜ் பண்றதா ராணி மேடம் சொல்லியிருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சுவை கூட்டிட்டு நீங்க நேரா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க என்று மனோரஞ்சன் சொல்ல, இப்போது அதிர்வது தங்கம்மாள் பாட்டியின் முறையாயிற்று. பயப்படாதீங்க பாட்டி, நம்ம வீடுன்னு நான் சொன்னது இப்ப நான் இருக்கிற வீடு இல்ல. வேளச்சேரியில நம்ம அப்பார்ட்மெண்ட் ஒன்று காலியா தான் இருக்கு. வீடு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு குடி போறதுக்கு தயாரா இருக்கு. புரோக்கர்ஸ் கிட்ட அதுக்கு ஆள் பார்க்க சொல்லியிருந்தோம். இன்னும் ஆள் கிடைக்கல. நீங்களும் மஞ்சுவும் இனிமே அங்கேயே இருங்க. வேற எங்கேயும் போக வேண்டாம். இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல தங்கி இருந்துங்கன்னு அட்ரஸ் சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற சாமானை எல்லாம் காலி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுருவாங்க. உங்களுக்கு வீடு மாத்துறதுக்கு உதவி பண்ண ஒரு ஆளையும் குழந்தையையும் மஞ்சுவையும் பார்த்துக்கிறதுக்கு ஜீவாவையும் நான் வர சொல்றேன். நான் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீங்க தனியா சமாளிச்சுப்பீங்களா பாட்டி என்று மனோரஞ்சன் கேட்க, ஊர்ல ஒரு பேயை இத்தனை வருஷமா சமாளிச்சுட்டு இருந்தேன், இதை சமாளிக்க மாட்டேனா என்றவர். ஆனா நீ சொல்ற அந்த வீட்டுக்கு குடி போனா யார் வீடு என்ன ஏதுன்னு மஞ்சு விசாரிப்பாளே, என்ன பேராண்டி சொல்றது? எதையாவது சொல்லி சமாளிங்க பாட்டி, அப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன் என்று மனோரஞ்சன் சொல்ல, அவனை பார்த்து அசடு வழிந்தார் பாட்டி. பேராண்டி, எனக்கு ரொம்ப பொய்யெல்லாம் சொல்ல வராது. லேசா ஏதாவது ஆரம்பிச்சா கூட அதை அவ கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. ஓ அப்படியா என்றவன் சிறிது நேர யோசனைக்கு பிறகு, பாட்டி, பழைய வீட்டுக்கு போகாம புது வீட்டுக்கு ஏன் வந்தோன்னு அவ கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க வீடு மாத்திர விஷயத்த சொல்லிருங்க. இப்ப இருக்கிற வீட்டு ஓனர் அந்த வீட்டை உடனடியா காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்றதாவும் வேற வீடு தேடிட்டு இருக்கோன்னு சொல்லுங்க. அதனால சக்கரத்தேவங்கிட்ட சொல்லி வேற வீடு பார்க்க சொல்லியிருக்கேன்னு அவ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிருங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி நேரா புது வீட்டுக்கு போயிடுங்க. இதுதான் சக்கரத்தேவன் பார்த்து கொடுத்த வீடுன்னு சொல்லிருங்க. நம்பிடுவா. அப்படியும் நம்பாம கேள்வி கேட்டானா பதில் சொல்லாம கம்முன்னு இருங்க, நான் வந்து பேசிக்கிறேன். மனோரஞ்சன் சொல்ல நிம்மதியாய் மூச்சு விட்டார் பாட்டி. ஏதோ அந்த மாயாண்டியப்ப அருளால எல்லாம் நல்லா நடந்தா சரி பேராண்டி என்றவர் பிறகு மிகவும் மெல்லிய குரலில், பேராண்டி, நான் இதை கேட்குறேன்னு நீ தயவு செஞ்சு என்னை தப்பா நினச்சிக்காத. கல்யாணம் ஆகலை, புள்ள பெத்தாச்சு. உங்க அம்மா லட்சுமி என் பேத்தியையும் குழந்தையையும் ஏத்துக்குவாளா? எனக்கு அதை நினைச்சாலே கலக்கமா இருக்கு என்று கேட்க அவரை அழுத்தமாக பார்த்த மனோரஞ்சன், அம்மா ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பாட்டி. அப்படியே ஒருவேளை ஏத்துக்காட்டி போனா கூட என் பொண்டாட்டியையும் பிள்ளையும் நான் கைவிட மாட்டேன். அவங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க பாட்டி என்று உறுதியான குரலில் சொல்ல, அவன் கைகளை பிடித்து கண்ணில் ஊற்றிக் கொண்டார் தங்கம்மாள். இது போதும்யா, இது போதும். இந்த ஒத்த வார்த்தை போதும். இந்த கிழவி இந்த நிமிஷம்னாலும் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் என்று உணர்ச்சி வசப்பட்ட குரலில் சொல்ல அவரை அதட்டினான் மனோரஞ்சன். பாட்டி, என்ன பேச்சு இது? என் பிள்ளை பிறந்த நேரம், நீங்க இன்னும் ரொம்ப காலத்துக்கு ஆயுசோட இருப்பீங்க. ஒரே ஒரு கொள்ளு பேரனை பார்த்தா ஆச்சா? அடுத்து கொள்ளு பேத்தியெல்லாம் பார்க்க வேண்டாமா? மனோரஞ்சன் குறும்பாக பாட்டியை பார்த்து கேட்க, அந்த வயதிலும் பாட்டிக்கு வெட்கமாக இருந்தது. மொத புள்ள பிறந்து இன்னும் ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள அடுத்த பிள்ளைக்கு அடி போடுற ரொம்ப விவரமான ஆள்தாயா நீ? பாட்டியின் கிண்டலில் சிரிப்பு வந்தது மனோரஞ்சனுக்கு.
வேளச்சேரியில் இருந்த மனோரஞ்சனின் அந்த 3 படுக்கையறை கொண்ட பெரிய பிளாட்டிற்கு குடிவந்து விட்டார்கள் மஞ்சரி, குழந்தை, பாட்டி மூவரும். சொன்னது போலவே மனோரஞ்சன் ஏற்பாடு செய்திருந்த ஆளின் கூடவே போய் வேண்டாத சாமான்களையெல்லாம் ஒதுக்கி அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் கொடுத்துவிட்டு மிக முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டார் தங்கம்மாள். மேலும் அமெரிக்கா செல்வதற்கு முன்பே வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆர்டர் போட்டு இங்கேயே நேரடியாக அனுப்பிவிட்டான் மனோரஞ்சன். பாட்டிக்கு என்ன உதவி கேட்டாலும் உடனடியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அபார்ட்மெண்டின் வாட்ச்மேனிடமும் அவன் மனைவியிடமும் சொல்லிவிட்டு போயிருந்தான். அவர்கள் இருவரின் போன் நம்பரையும் வாங்கி பாட்டியிடமும் ஜீவாவிடமும் கொடுத்துவிட்டு அவர்களின் போன் நம்பரை இவர்களிடம் கொடுத்திருந்தான். மூவரும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வரும் முன்பே அனைத்து விதமான மளிகை ஜாமான்களும் காய்கறிகளும் பழங்களும் வாங்கி வைக்கப்பட்டிருந்தன. குழந்தைக்கு தேவையான தொட்டில் உட்பட அனைத்து சாமான்களையும், மிக அவசரமாக தேவைப்படும் மருந்துகளையும், காய்ச்சல் பார்க்கும் டிஜிட்டல் தெர்மாமீட்டரையும் கூட வாங்கி வைத்திருந்தான் மனோரஞ்சன். அது தவிர மஞ்சரிக்கு தேவையான உடைகள், உள்ளாடைகள் மற்றும் சானிட்டரி நாப்கினை கூட மறக்காமல் வாங்கி வைத்திருந்தான். அதையெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் தங்கம்மாளுக்கு அழுகையே வந்துவிட்டது. வீட்டை பற்றி ஓரளவுக்கு மஞ்சரியிடம் சொல்லியிருந்தார் தங்கம்மாள். ஆனால் அந்த அபார்ட்மெண்டின் பிரம்மாண்டத்தையும் பிளாட்டையும் பார்த்து அந்த வலியிலும் தங்கம்மாள் பாட்டியை கேள்வியால் துளைத்தெடுத்தாள் மஞ்சரி. காரணம், வீட்டு ஹாலில் மிகவும் அழகான ஒரு உயர்ந்த ரக லெதர் சோஃபா செட் போடப்பட்டிருந்தது. கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன, மைக்ரோ ஓவன் உட்பட. அப்புறம் வாஷிங் மிஷின். நடக்கவே சிரமப்பட்டாலும் கூட வலியோட வலியாக வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு கேள்வி கணைகளால் பாட்டியை சல்லடையாக்கிவிட்டாள் மஞ்சரி. அவளின் பாதி கேள்விக்கு தங்கம்மாள் பதில் சொன்னார். மீதி கேள்விக்கு வாயை மூடிக்கொண்டார். சில கேள்விகள் காதில் விழாதது போலவே அமைதியாக இருந்தார். மனோரஞ்சன் கேட்டதுமே நர்ஸ் ஜீவாவை, குழந்தையையும் மஞ்சரியையும் கவனித்துக் கொள்ள இங்கே அனுப்புவதற்கு சம்மதம் சொல்லிவிட்டார் டாக்டர் ராணி. மேலும் அந்த வேலை போக மற்ற நேரங்களில் பாட்டிக்கு சமையலில் உதவினாள் ஜீவா. 80 வயது ஆனாலும் மிகவும் திடகாத்திரமாகத்தான் இருந்தார் தங்கம்மாள். அந்த காலத்தில் உண்ட சத்தான உணவு இப்போதும் உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்தது என்றால் அது மிக இல்லை. பேத்திக்கு தேவையான பத்திய உணவு, மேலும் அவர்களுக்கு தேவையான உணவு என்று தனித்தனியாக இந்த வயதிலும் அசராமல் செய்த தங்கம்மா பாட்டியை ரொம்பவும் ஆச்சரியத்தோடு பார்த்தாள் ஜீவா. பிறகு அவளே, பாட்டி, எதுக்கு 2 குழம்பு செய்றீங்க? மருந்து குழம்பு தானே, பரவாயில்ல, நானும் அதையே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கும் அதுவே ஓகே. ஆனா பாட்டி, உங்களுக்கு அந்த குழம்பு பிடிக்காதா என்று கேட்க, பிடிக்காதாவா? அந்த அந்த மாதிரி கறி புளியெல்லாம் தின்னுதான் உடம்பு இப்படி கல்லு மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்க. என் மருமகளும் மகனும் இருந்திருந்தா இன்னும் ஆரோக்கியமா இருந்திருப்பேன். அந்த 2ம் போனதிலிருந்து என் உடம்பு போச்சு புள்ள என்றார் ஒரு நீண்ட பெருமூச்சோடு. அத்தியாயம் 38. வீட்டை சுற்றி பார்த்த மஞ்சரி தங்கம்மாள் பாட்டியை பார்த்து கேட்ட முதல் கேள்வி இதுதான். நம்ம 2 பேருக்கும் எதுக்கு பாட்டி இவ்வளோ பெரிய வீடு? ஒரே ஒரு ஹாலும் கிச்சனும் பாத்ரூமும் இருக்கிற மாதிரி சின்ன வீடே போதுமே. அந்த மாதிரி வீடு தான் பார்க்க சொன்னேன் மஞ்சு. ஆனா அப்படி எதுவுமே கிடைக்கலையாம். அவசரத்துக்கு இப்போதைக்கு இதில் இருங்க, அப்புறமா பார்த்துக்கலான்னு சக்கரை சொன்னா. நானும் சரின்னு விட்டுட்டேன். இப்போ என்ன, 3 ரூம் இருந்தா நல்லது தானே? நீயும் பிள்ளையும் ஒரு ரூம்ல படுத்துக்கிட்டா நான் ஒரு ரூம்ல படுத்துக்கிடுவேன். ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருந்தா யாராவது வந்தா போனா தங்குறதுக்கு வசதியா இருக்கும் என்று சொன்ன பாட்டியை சந்தேகமாக பார்த்தாள் மஞ்சரி. வந்தா போனா தங்குறதுக்கா? அப்படி இதுவரைக்கும் யாரும் நம்ம வீட்டில் வந்து தங்கினதே இல்லையே. புதுசா யார் வர போறாங்க? முன்னாடி இருந்த ரூம்ல தங்க வசதி இல்லலா, அதனால தங்கல. இப்ப வீடு பெருசா இருக்குல்ல, ஒருவேளை தங்க நினைக்கலாம்ல. தங்கம்மாள் பூடகமாக பேச தலையில் அடித்து கொண்டாள் மஞ்சரி. வீடு பெருசா இருக்கு, பரவாயில்ல, விட்டு தொலை. வேற வீடு கிடைக்கல, கிடைக்கிற வரைக்கும் இதுலயே இருப்போம். ஆனா இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் எதுக்கு பாட்டி? எல்லாம் புதுசு மாதிரி வேற இருக்கு. நீ வாங்கினியா? அந்த அளவுக்கெல்லாம் என்கிட்ட எங்களா காசு இருக்கு? நான் வாங்கல. இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்களோடது இந்த பொருள் எல்லாம். இந்த வீட்டுக்கு குடி வந்த உடனே புதுசா அவங்க வாங்கினாங்களாம். வாங்கி கொஞ்ச நாள்லயே இந்த வீட்டில் இருந்த ஆளுக்கு வேற ஏதோ ஊருக்கு வேலை மாற்றம் வந்துட்டான். சரி, அங்க போய் புதுசா வாங்கிக்கலாம், இதெல்லாம் எண்ணத்துக்குன்னு இங்கேயே வச்சுட்டு போயிட்டாராம். இந்த வீடை நமக்கு தந்தவங்க நாம இருக்கிற வரைக்கும் இந்த பொருட்களை எல்லாம் புழங்கிக்கிட்ட சொன்னாங்க. சும்மா பிரியாதான், அதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டாமா. மனோரஞ்சன் சொல்லி தந்ததை மனப்பாடமாக தினமும் மனதிற்குள் உரு போட்டு கொண்டிருந்த தங்கம்மாள்
சட்டென்று அதையெல்லாம் மஞ்சரியிடம் ஒப்பித்துவிட்டு அவள் மறுகேள்வி கேட்கும் முன் ஒரே ஓட்டமாக ஓடி பாத்ரூமில் நுழைந்து கொண்டார். ஆனால் பாட்டி பாவம். முடிந்தவரை உள்ளே இருந்துவிட்டு வெளியே வந்த பாட்டி நெஞ்சை பிடித்து கொண்டார். ஆமாம், வாசலுக்கு பக்கத்திலேயே கண்களை உருட்டி அவரை பார்த்து கொண்டு நின்றாள் மஞ்சரி. ஐயோ பேரப்புள்ள, இவகிட்ட என்னைய கோர்த்து விட்டுட்டு பேரிக்காவுக்கு போயிட்டியே. சீக்கிரம் அந்த பேரிக்காயிலிருந்து திரும்ப வந்துரு. முடியல சாமி. மனதிற்குள் மானசீகமாக அலறிக்கொண்டே வேறு பக்கமாக தப்பிக்க முயல பிடித்து கொண்டாள் மஞ்சரி. நீ சொன்ன எல்லா கதையையும் நான் ஒத்துக்கிறேன், நம்புறேன். ஆனா இதுக்கு மட்டும் உண்மையான பதில் சொல்லு. என்னத்துக்கு மூணாவது அந்த நர்ஸு பொண்ணை உள்ள சேர்த்த? அவ என்னை எப்பவுமே அக்கான்னு தானே கூப்பிடுவா. இப்ப ஏன் புதுசா மேடம் மேடம்னு கூப்பிடுறா? உன் புருஷனை சாரு சாருன்னு கூப்பிடுறா. அப்போ உன்னைய மேடம்னு தாண்டி கூப்பிடுவா, மக்கு பய பொண்டாட்டி. மனதிற்குள் நினைத்து கொண்டார், சொல்லிக் கொள்ளவில்லை. மஞ்சரி கிடுக்கு பிடி போட வலிக்காத முட்டியை வலிப்பதாக லேசாக தேய்த்து கொண்டே நடந்து சென்று சோஃபாவில் உட்கார்ந்தார். முன்ன மாதிரியா மஞ்சு பாப்பா? காலு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, முடியல. இந்த வயசான காலத்துல ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு உன் பிள்ளைய என்னால பார்த்துக்கிட முடியுமா? மாத்திரை போட்டு படுத்தேன்னா செத்த போனந்தேன், எந்திரிக்கவே மாட்டேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தனியா நீ என்ன செய்வ? அதுக்குத்தான் அந்த டாக்டர் அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க தான் இந்த பிள்ளைய அனுப்பி வச்சாங்க. ராத்திரி சரி, உன்னால கண்ணு முழிச்சு பார்க்க முடியாது. ஆனா பகல்ல எதுக்கு? அத உன் புருஷங்கிட்ட கேளுடி புண்ணாக்கு என்று சொல்லி விடுவதற்கு வாய் துருதுருவென்று வந்தது தங்கம்மாளுக்கு. இருந்தாலும் பகல்ல நான் வேற வேலை பார்க்க வேண்டாமா? சோறு குழம்பெல்லாம் யார் செய்வா? ஏண்டி இப்படி கேள்வியா கேட்டு இந்த வயசான கிழவியை போட்டு பாடா படுத்துற? யோ ராசரத்னம், போனதே போன, என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்க கூடாதா? உன் பேத்தி என்னைய கேள்வியா கேட்டே கொன்னு விடுவா போல இருக்கே. இந்த வயசான காலத்துல எனக்கு இந்த பொழப்பு தேவையா என்று வராத கண்ணீரை வரவழைத்துக் கொண்டு முந்தானை சிலையை வாயில் அடைத்துக் கொண்டு ஒப்பாரி வைக்க தொடங்க, இனிமே இந்த கிழவிக்கிட்ட பேசுறதே வேஸ்ட் என்பது போல தலையில் அடித்துக்கொண்டு அறைக்குள் போய்விட்டாள் மஞ்சரி. இன்னொரு அறைக்குள் இருந்து பாட்டி பேத்தி இருவரின் நாடகத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த ஜீவா மஞ்சரி அறைக்குள் சென்றதை கவனித்து விட்டு வந்து, பாட்டி, மேடம் உள்ள போயிட்டாங்க, நடிச்சது போதும், வாங்க கிச்சனுக்குள்ள ஓடிரலாம் என்று அபய குரல் கொடுக்க, தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று ஒரே ஓட்டமாக கிச்சனுக்குள் ஓடிவிட்டார் தங்கம்மாள் பாட்டி. இவகிட்ட மாட்டிக்கிட்டு என் பேரப்புள்ள என்ன பாடுபட போறானோ தெரியலையே. என்ன கேள்வி கேட்கிறாயா? போன சென்மத்துல டீச்சரா இருந்திருப்பாளோ? தங்கம்மாள் பாட்டி தனக்குத்தானே பேசிக்கொள்ள அதை கேட்டு பட்டென்று சிரித்து விட்டாள் ஜீவா. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தது முதலே அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் மஞ்சரி. ஒன்றுமே மனதிற்கு சரியாகப்படவில்லை. பாட்டி நிச்சயமாக தன்னிடம் எதையோ மறைக்கிறார். அதற்கு கூடவே இருக்கும் இந்த ஜீவாவும் ஒத்து ஊதுகிறாள். ஆனால் பாட்டியை திட்டுவது போல மஞ்சரியால் ஜீவாவை திட்ட முடியவில்லை. காரணம், கழுத்தில் தாலி இல்லாமலும் கணவன் பெயரை சொல்லாமலும் தான் மாதா மாதம் செக்கப்புக்கு மருத்துவமனைக்கு சென்று வருவாள் மஞ்சரி. மற்ற நர்ஸ் பெண்கள் அவளை கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் ஜீவா மட்டும்தான் அவளிடம் தன்மையாக நடந்து கொள்வாள். மற்றவர்களெல்லாம் மஞ்சரி மஞ்சரி என்று இவளை அழைக்க, ஜீவா மட்டும்தான் அக்கா என்று பாசத்தோடு அழைப்பாள். ஆனால் இப்போது என்னவென்றே தெரியவில்லை, வாய்க்கு வாய் மேடம் என்கிறாள். ஒருவேளை பாட்டி மனோரஞ்சன் ஒரு டாக்டர் என்பதை இவளிடம் சொல்லி இருப்பார்களோ? அதனால் அவள் தன்னை மேடம் என்று அழைக்கிறாளோ? ஆபரேஷன் செய்த அடிவயிறு வலி வேறு, எதையோ யோசித்து யோசித்து தலைவலி வேறு. ஆனால் எந்த வலியையும் உணர விடாமல் மஞ்சரியை ரொம்பவும் பிஸியாக வைத்திருந்தான் அவளுடைய மகன் கமல். கமலேஸ்வரி அத்தையின் ஞாபகார்த்தமாக மகனுக்கு கமல் என்று பெயர் வைத்திருந்தாள் மஞ்சரி. மகனை கையில் ஏந்தும் போது குட்டி உருவமாய் மனோரஞ்சனை பார்ப்பது போலவே இருக்க, உடலும் உள்ளமும் ஒரு சேர குளிர்ந்து போகும் மஞ்சரிக்கு. ஆனால் மனோரஞ்சன் அளவிற்கு இவன் பொறுமைசாலியாக வருவானா என்று அவளுக்கு தெரியவில்லை. லேசாக பசித்து அவன் கையை காலை முறுக்கி சினுங்கும் போதே தூக்கி பாலை கொடுத்து விட வேண்டும். ஒரு நிமிடம் தாமதமானால் கூட கத்தி ஊரை கூட்டி விடுவான். அழுது அடம் பிடித்து அதன் பிறகு பாலை குடிக்கவே மாட்டான். முகத்தை அப்படியும் இப்படியும் திருப்பி அவளை போட்டு பாடாய்ப்படுத்தி அதன் பிறகு பால் குடிப்பான். பாட்டியும் ஜீவாவும் சேர்ந்துதான் அவனை குளிக்க வைத்து உடை மாற்றுவது, தூங்க வைப்பது எல்லாம். வெறுமனே பசிக்கும் போது பால் கொடுப்பது மட்டும்தான் மஞ்சரியின் வேலை. அதுவும் தொட்டிலில் கிடந்தால் அவனை தூக்கி மஞ்சரியிடம் கொண்டு வந்து கொடுப்பாள் ஜீவா. ஆபரேஷன் செய்து பிள்ளையை எடுத்ததனால் மஞ்சரியால் குனிந்து பிள்ளையை தூக்க முடியாது இல்லையா?
மடியில் ஒரு தலையணையை வைத்து அதற்கு மேல் பிள்ளையை பிடித்து அவனுக்கு பசியாற்றுவாள் மஞ்சரி. மஞ்சரி மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்த 3வது நாள். அது ஒரு மத்தியான வேளை. பாட்டியும் ஜீவாவும் சமையல் எல்லாம் முடித்து சாப்பிட்டுவிட்டு ஓய்வாக அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். மஞ்சரியும் மகன் தூங்குகிறானே என்று குளிக்கப் போய்விட்டாள். ஆனால் அவள் குளித்து முடித்து உடை மாற்றிக் கொண்டிருக்கும் போது விழித்து அழுதுவிட்டான் குழந்தை. அவள் வந்து பால் கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அவன் போட்ட கூச்சலில் அக்கம் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்காரர்கள் எல்லாம் வந்து கதவை தட்டிவிட்டார்கள். அவ்வளவு சத்தம். அத்தியாயம் 39. குளியலறைக்குள் எடுத்து சென்ற நைட்டியை கூட போடாமல் அரைகுறை ஆடையோடு வெளியே ஓடி வந்து மகனை வாங்கி அவனை சமாதானப்படுத்தி பசியாற்றி ஜீவாவின் கையில் கொடுத்துவிட்டு உடை மாற்ற சென்றாள் மஞ்சரி. குட்டி வயிறு நிறைய பாலை குடித்துவிட்டு தூங்காமல் தன் பவள விழிகளை உருட்டி ஜீவாவை பார்த்து கொண்டிருந்தான் குழந்தை. பார்க்கறத பாரு, நல்ல முட்டை கண்ணை உருட்டி உருட்டி. எங்க டாக்டர் சார் எவ்வளவு பொறுமைசாலி தெரியுமா? எவ்வளவு நிதானமா இருப்பாரு, கோவமே படமாட்டாரு. அவர் பிள்ளையாடா நீ? கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது உனக்கு. கத்தி ஊரையே கூப்பிடுற. இரு இரு, எங்க சார் வரட்டும், நல்ல உன்னை பத்தி அவர்கிட்ட போட்டு கொடுக்குறேன். குழந்தையை செல்லமாக மிரட்டுவது போல கொஞ்சிக் கொண்டிருந்த ஜீவாவின் வார்த்தைகளை கேட்டு சட்டென்று நின்றுவிட்டன மஞ்சரியின் கால்கள். சற்று முன் அவள் செவியில் விழுந்த ஜீவாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மறுபடி செவிக்குள்ளே ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தன. எங்க டாக்டர்? அவள் மனோரஞ்சனை வெறுமனே டாக்டர் என்று விളിக்கவில்லை. மிகவும் உரிமையோடு எங்க டாக்டர் என்று சொன்னாள். எங்க டாக்டர் பொறுமைசாலி, நிதானம். அவர் வரட்டும், கம்ப்ளைண்ட் பண்றேன். ஜீவாவின் குரலில் அந்நியத்தன்மை இல்லை. ஆண்டாண்டு காலமாய் பழகிய அந்யோன்யம் இருந்தது. பாட்டி சொன்னதனால் மட்டும் மனோரஞ்சன் டாக்டர் என்று அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு முன்பே இவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை மனோரஞ்சன் அந்த டாக்டர் ராணியின் ஃப்ரெண்டாக இருப்பானோ? இருக்கலாம், மருத்துவர்கள் அல்லவா. தன் போக்கில் குழந்தையை கையில் ஏந்தி கொஞ்சிக் கொண்டே இருந்தவள் எதிரே மஞ்சரியை கண்டதும் பிள்ளையை கொஞ்சுவதை நிறுத்திவிட்டு, சாப்பிடுங்க மேடம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கொஞ்சுவதை தொடர்ந்தாள். ஜீவா, சொல்லுங்க மேடம். நீ முன்னாடியெல்லாம் என்னை அக்கா அக்கான்னு தானே கூப்பிடுவ, இப்போ என்ன திடீர்னு மேடம்னு கூப்பிடுற? மஞ்சரியின் இந்த அதிரடி கேள்வியில் சட்டென திகைத்து போய்விட்டாள் ஜீவா. சொல்லு ஜீவா, என்னை மேடம்னு கூப்பிட சொல்லி உன்கிட்ட யார் சொன்னது? ஜீவாவுக்கு நாக்கு உலர்ந்து மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது. குழந்தையை கொஞ்சம் ஆர்வத்தில் வாயை விட்டுவிட்டோம். ஐயோ, இப்போ என்ன பண்றது? நான் வர்ற வரைக்கும் எப்படியாவது சமாளி ஜீவா என்று டாக்டர் சார் சொல்லிவிட்டு போயிருந்தார். நாமானால் இப்படி இவளிடம் வசமாக மாட்டிக்கொண்டோமே. மஞ்சரியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திருதிருவென்று விழித்துக் கொண்டு ஜீவா நிற்கும்போதே, நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன்னு சொல்லு ஜீவா, ஏன் வாயை மூடிட்டு நிற்கிற என்றொரு கம்பீரமான குரல் பின்னால் இருந்து கேட்க, இரு பெண்களுமே திகைத்து போய் திரும்பி பார்க்க அரை வாயிலில் நின்று கொண்டிருந்தான் மனோரஞ்சன். அவனை கண்டதும் பொங்கி எழுந்து வெளிவர துடித்த உணர்வுகளை வெகு சிரமப்பட்டு அடுக்கிக் கொண்டு நின்றாள் மஞ்சரி. ஏற்கனவே அவளுக்கு சந்தேகம் வந்திருந்தது. இத்தனை வசதிகளையும் அவர்களுக்கென்று பார்த்து பார்த்து செய்து கொடுத்ததெல்லாம் அவனாக இருக்குமோ என்று. இப்போது ஊர்ஜிதமாகிவிட்டது. அவனை கண்டு அவள் பேசா மடந்தையாகிவிட அவனோ உச்சி முதல் பாதம் வரை கண்களாலேயே அவளை ஸ்கேன் செய்தான். மஞ்சரிக்கு உடம்பெல்லாம் கூசி போய்விட்டது. எதிரில் ஒருத்தி நிற்கிறாங்கிற கூச்சம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படி பார்க்கறான் பாரு. மனோரஞ்சனை கண்டதும் உற்சாகத்தோடு பிள்ளையோடு அவனிடம் ஓடிவிட்டாள் ஜீவா. கையில் இருந்த குழந்தையை அவனிடம் கொடுத்துவிட்டு, சார், உங்க பிள்ளை உங்களை மாதிரி கொஞ்சம் கூட இல்லை சார். ஜாட மட்டும்தான் உங்களை மாதிரி இருக்கான். உங்க பொறுமை நிதானம் எதுவுமே இல்லை போங்க. என்ன கத்துறான் என்று சொன்னவள் பால் குடிப்பதற்காக அவன் சற்று முன் செய்த கலாட்டாவையெல்லாம் அவனிடம் விலாவாரியாக சொல்ல, அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்த மனோரஞ்சன் பிறகு, இவன் அவங்க அம்மா மாதிரி கொஞ்சம் அவசர புத்திக்காரனா இருப்பான் போல இருக்கு ஜீவா. சரி, போகட்டும் விடு, வளர வளர சரியாயிடுவான் என்று ஓரக்கண்ணால் மஞ்சரியை பார்த்து கொண்டே சொல்ல அவனை முறைத்தாள் மஞ்சரி. ஊர்ல பூ பறிச்சிட்டு இருக்கும்போது தூக்கம் கலைஞ்சு போச்சுன்னு இந்த ஐயா ஆடின ஆட்டம் எங்களுக்கு தெரியாதாக்கும். இந்த அழகுல இவர் பெரிய பொறுமைசாலியா நிதானமானவராம். ஆள பாராள மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டாள். அது அவனுடைய மனதிற்கும் கேட்டுவிட்டதோ? புரிந்தது போல லேசான புன்னகை அவனுடைய இதழ்களிலும். இருவரையும் ஒருமுறை அழுத்தமாய் பார்த்துவிட்டு
வெளியே போய்விட்டாள் மஞ்சரி. அவள் வெளியே சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்ட ஜீவா மனோரஞ்சனிடம் மெல்லிய குரலில், சார், கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்துனீங்க சார். இல்லைன்னா மேடம் என்னை கேள்வி கேட்டே உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. எப்போ சார் வந்தீங்க? இப்பதான் வந்தேன் ஜீவா. நேர வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்படியே இவனை பார்க்க ஓடி வந்துட்டேன். செமினார் எப்படி சார் போச்சு? ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ஜீவா. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் டாக்டர்ஸ் அதிகம். நிறைய நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிடாட்டி அம்மா என்னை வெளியே விட்டுருக்கவே மாட்டாங்க. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஆச்சு சார். பாட்டி கரெக்டாக டைமுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. மேடம் மட்டும்தான் சார் இன்னும் சாப்பிடல. எல்லாம் இந்த குட்டி பயலால தான். பாட்டி எங்க ஜீவா? 2 பேரும் தான் சார் டிவி பார்த்துட்டு இருந்தோம். படுக்க போறேன்னு சொன்னாங்க. தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொடுங்க சார், இவனை நான் வச்சுக்கிறேன். நீங்க மேடம் கிட்ட போய் பேசுங்க, அவங்கள சமாதானப்படுத்துங்க. இப்ப வேண்டாம். அநேகமா சாப்பிட போயிருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது பேச போக கோபத்துல சாப்பாடு வேண்டான்னு எழுந்துட்டான்னா என்ன பண்றது? சாப்பிடட்டும். அதுவும் இல்லாம அவளும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக போறதில்ல, நானும் தான். அப்புறம் என்ன, மெதுவா சமாதானப்படுத்திக்கலாம். நமக்கு தேவை இவன் தானே. இவனை பார்க்கத்தான் அவ்வளவு ஆசையா ஓடி வந்தேன். ஆக்சுவலா நாளைக்கு தான் கிளம்பி இருக்கணும். பழைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வேற டிக்கெட் போட்டு வந்தேன். பிறந்த அன்னைக்கு கூட இவனை என்னால் தூக்கி கொஞ்சம் முடியல. அவ்வளவு டைட் ஒர்க். என்ன பண்றது? பேசிக்கொண்டே இருவரும் அந்த அறையை ஒட்டியிருந்த நீளமான பால்கனிக்கு வந்தார்கள். அவன் அமர்வதற்கு வசதியாக உள்ளே போய் ஒரு பிளாஸ்டிக் சேரை எடுத்து வந்து போட்டாள் ஜீவா. ஜீவா, மஞ்சுவோட டேப்லெட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை கோர்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணணுமா? ராணி மேடம் 7 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க சார். இன்னைக்கு முடியும். வலி மாத்திரை தான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். மேடம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்பவும் தொட்டிலில் கிடந்து நான் தான் இவனை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுப்பேன். அன்னைக்கு நான் வர லேட் ஆயிட்டுன்னு அவங்க கொஞ்சம் குனிஞ்சு தூக்கிட்டாங்க. ரொம்ப வலிச்சிட்டு போல அழுதுட்டாங்க. முள்ளு குத்துற வலியை கூட தாங்கிக்க மாட்டா. சி செக்ஷன் பண்ணி பிள்ளைய எடுத்திருக்குது. ரொம்ப வலிக்கும். எப்படித்தான் தாங்குறாளோ. சார், அன்னையிலிருந்து இந்த டவுட்டை உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் சார். நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்க முகத்தை பார்க்கவே இல்லையா? ஜீவா ஆச்சரியமாக கேட்க புன்னகைத்தான் மனோரஞ்சன். பார்த்துருந்தா என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா ஜீவா? கடைசி வரைக்கும் நான் அவள் முகத்தை பார்க்கவே இல்லை. பொதுவாகவே நான் பேஷண்ட்டோட முகத்தை பார்க்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு மஞ்சுவுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக இல்லை சர்ஜரி பண்ணோம். அதனால அதையெல்லாம் கவனிக்க எனக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும். மனோரஞ்சன் சொல்ல ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் ஜீவா. உண்மையிலேயே நம்ம கடவுளுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். ஒருவேளை நீங்கள் மேடம் முகத்தை பார்த்துருந்தா கண்டிப்பாக டென்ஷனாக இருப்பீங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த நேரத்தில் இன்னொரு டாக்டருக்கு எங்கே போக? ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் சார். ராணி மேடம் கூட இப்படி தான் சொன்னாங்க. சார், நீங்கள் இருங்க, நான் உள்ளே போய் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். அவனிடம் சொல்லிவிட்டு ஜீவா வீட்டிற்குள் போக கையில் இருந்த மகனை ஆர்வமாக பார்த்தான் மனோரஞ்சன். மழை வரும்.